கண்ணீர் வர வைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பழைய வீடியோ இணையதளத்துல வைரல் ஆகி வருகிறது. அந்த வீடியோல விஜயகாந்த் அவர்கள் நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். அட போங்கயா, என்ன காசு சொத்து, அருணாக்கடியை கூட அறுத்து விட்டு தான் புதைப்பாங்க. கண்ணீர் வர வைக்கும் கேப்டனின் பழைய வீடியோ வைரலாகும் வரும். விஜயகாந்த் பேசிய பழைய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நடிகரும் தேமுதிக முன்னாள் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மரணமடைந்துள்ள செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே இவர் உடல்நலக் குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார். அதோடு இவர் அடிக்கடி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படி இருக்கும் நிலையில கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்பட்டிருந்தது. இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் அளித்து வந்தாங்க. விஜயகாந்தின் நுரையீரல் பிரச்சனை இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் சில தினங்களுக்கு முன்பு மியாட் மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் விஜயகாந்தின் உடலில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனால் 24 மணி நேரமாக அவருடைய உடல்நிலை சீராக இல்லை என்று அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தாங்க. இதனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்து போனாங்க. அவருக்கு நுரையீரலுக்கான சிகிச்சையும் வழங்கப்பட வேண்டும், அதனால் அவர் 14 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில கூறியிருந்தாங்க. இதை அறிந்த விஜயகாந்தின் ரசிகர்கள் தொண்டர்கள் கண்ணீர் மல்க கதறி எழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. அது மட்டுமில்லாமல் பலருமே விஜயகாந்திற்காக கோயில்களில் அவர் உடல்நலம் தேடி மீண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனைகளும் அபிஷேகங்களும் செய்து வந்தாங்க. கடந்த சில வாரமாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து தான் செய்திகள் அதிகமாக வைரலாகி வந்தது. அதில் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து மோசமான வதந்திகள் பரவியிருந்தது. அதனால் ஆத்திரமடைந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்க செய்தியாளர்களை சந்தித்து விஜயகாந்த் உடல்நலம் குறித்து பேட்டி அளித்து வந்தாங்க. அதில் கேப்டன் விரைவில் மீண்டு வருவார் என்று கூறியிருந்தாங்க. இப்படி ஒரு நிலையில சமீபத்தில் விஜயகாந்த் மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இது வழக்கமான பரிசோதனை என்று கூறப்பட்டு வந்த நிலையில அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாகவும் தெரிய வந்தது. இதனால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி காலமாகி இருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவிற்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வராங்க. இப்படி இருக்கும் விஜயகாந்த் பேசிய பழைய வீடியோ ஒன்று பலரும் ஷேர் செய்து வராங்க. அதில் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அது போதும், என்ன பணம் சொத்து, அருணாக்கயிறை அறுத்து போட்டு தான் குளிக்கிலே புதைப்பாங்க என்று பேசியுள்ளார் விஜயகாந்த் அவர்கள். இந்த வீடியோ ரசிகர்கள் பலருமே கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது விஜயகாந்த் அவர்கள் அந்த வீடியோ பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.